ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த azcoin நம்ம நீங்கள் இப்போ இதில் நேற்று ஒரு அப்டேட் பார்த்துனாங்க மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகேவா ஆகிட்டு இப்போயும் ஓகேவா இருக்குது. ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. டியூ டு அன் awesome 1 million users surge the system has been overloaded in recent days. கொஞ்ச நாளாக அவங்களோட 1 million users அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க இது ஓவர்லோட் ஆகிருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுக்காக மெயின்டெனன்ஸுக்காக ஒரு 2 weeks அல்லது 3 weeks இவங்க இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சல் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிற கணம் வரைக்கும் மைனிங் ஓகேவா போய்கிட்டு இருக்குது. 24 hours மைனிங் ஓகேவா போய்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். பட் வருங்காலத்தில் இப்படி ஏதாவது சிக்கல் வந்தால் இதான் பிரச்சனை. அப்டேட்டுக்காக அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், அதோட ஒரு ஸ்கேம் அலர்ட் ஒன்று விட்டுருக்காங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்கேம்னு சொல்லி காட்டுறாங்க. நானும் 2-3 தான் நோட்டீஸ் பண்ணி நான் கண்டுக்கல. என்னென்னா azcoin வார்னிங் அபவுட் ஃபேக் நியூஸ். இவங்ககிட்ட azcoin பேரை வச்சுக்கொண்டு இன்னொரு ட்விட்டரில் டெலிகிராமில் ஒரு இது ஒன்று ஓடிக்கொண்டு ஒரு அக்கௌண்ட் ஓடிக்கொண்டு இது ஸ்கேம் azcoin NFT azcoin மைனிங் அண்ட் NFTஸ்ன்னு சொல்லி ஒரு இது நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. azcoin மைன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. azcoin NFT ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னடா இப்படி ஒரு இது அவங்ககிட்ட இல்லை. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு NFTயும் அவங்க ரிலீஸ் பண்ணலை, கோயினும் அவங்க செல் பண்ணலை, சோல் பண்ணலை. எந்த ஒரு இதுலையுமே அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேம் அலர்ட்டுகளை கண்டு ஏமாந்துருவேன். நம்ம அதோட அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தந்திருக்காங்க. வெப்சைட்டில் டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக் இது அதோட எல்லாம் தந்திருக்காங்க. நீங்கள் அவங்களோட மைனிங்கில் போனீங்கன்னா அதை டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பி வேர் ஆஃப் ஸ்கேமர்ஸ். அடுத்தது இந்த பை மைனிங் அப்படி mainnet அப்டேட் ஒன்று வந்துருக்கு. அதை பற்றி பார்க்க வரோம். அடுத்தது இந்த ஏலியன் எக்ஸை நேற்று முதல்ல ஒரு அப்டேட் பார்த்துனாங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்குது, KYC சம்மந்தமான அப்டேட். அது என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தது இந்த பூல்ஸ் கிளப், இதில் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. இது இவங்களும் இந்த azcoin மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று விட்டுருக்காங்க. என்ன அலர்ட்னு பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த பைனான்ஸில் launchpadன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எவ்வளோ காலம் நான் ட்ரை பண்ணதில்லை. இதை கொஞ்சம் தேடி கொஞ்சம் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த launchpad யூஸ் பண்ணி அது என்ன மாதிரி என்னென்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கோயினை நாங்கள் ஸ்டேக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி போகிற அப்டேட்ஸ்லாம் நான் அதெல்லாம் போகிறது வளமை. ஸோ ஜாயின் பண்ணி கொண்டீங்கன்னா அவங்களால கிரிப்டோ earn பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், ப்ளே ஸ்டோரில் இவங்க வந்துட்டாங்க. ஏலியன் எக்ஸை இவ்வளோ நாளும் ஏபிகேயாக இருந்தவங்க, ஆப்பாக இருந்தவங்க இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக வந்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு மணி நினைக்கிறேன், 1 மணி 11 மணிக்கு தான் வந்து அப்டேட் விட்டுருந்தவங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் அதை நீங்கள் கொடுத்த சில நேரத்தை அப்டேட் கேட்கலாம். அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இடைக்கிட இப்படி வந்து போகுது. சில கிட்ட இந்த அனிமேஷன்லாம் இப்படி வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. அது காலப்போக்கில் அது சீராயிரும். வந்து 24 hours ஒருக்கா மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. KYC கம்மிங் சூன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கணும். ரைட், அடுத்தது இந்த பூல்ஸ் வாலெட். இந்த பூல்ஸ் வாலெட்டுக்கு தானே இந்த பூல்ஸ் வாலெட் ஒரு அப்டேட். அதாவது we would like to address this critical issue. இவங்களும் சீட்டிங் கொண்டு போய்கின்றது. இவங்களோட பேரை வச்சுக்கொண்டு இவங்களுடைய ஒரு கம்யூனிட்டி, ஒரு டெலிகிராம் கம்யூனிட்டியில் இது போய்கின்றது சொல்கிறது, சீட்டிங் ஆப்ஷன்கள் போய்கின்றது. அதில் கனவே ஜாயின் பண்ணுவாங்க, குரூப்பில் கனவே ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி குரூப்பில் ஜாயின் பண்ண நேரத்தில் அவங்களுக்குள்ளால கண்டக்டுகள் பண்ணி இந்த பூல்ஸ் மைனிங்கை, இந்த பூல்ஸில் அவங்க மைன் பண்ணி கொண்ட கோயினை நாங்கள் வாங்குகிறோம், எங்களுக்கு வில்லுங்கன்னு சொல்லி போட்டு சில இதுகள் போய்கின்றது, செல்லிங்கள் போய்கின்றது. சில இடங்களில் ஜெனியூனாக இருக்குது, சில இடங்களில் இதாக இருக்குது. ஸோ அவங்க அலர்ட் தராங்க. அந்த சீட்டிங்களுக்கு கூட நீங்கள் மாட்டிட பண்ணான்னு சொல்லி ஒரு அலர்ட் ஒன்று இருக்காங்க போல்ஸ் கிளப்பில். ப்ரிவென்டிங் அண்ட் கன்ஃபர்டிங் சீட்டிங் இன்சிடென்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் மைண்ட் பண்ணி கொண்டு எந்த கோயினாக இருந்தாலும், பை கோயினாக இருந்தாலும் எந்த கோயினாக இருந்தாலும் விற்க வேணாம். வேண்டாம், இது லான்ச் பண்ண நேரத்தில் இது வேறு லெவலில் போய்கிட்டு இப்போ விற்று போட்டு அடிமாட்டு விலைக்கு விற்று போட்டு போக யோசிக்க வேணாம். இதான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களோட போஸ்ட்டுகள் போட்டிருப்பாங்க. இதான் நம்மளோட ஒஃபிஷியல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க். அதில் அப்படி கணக்கு பேர் செட் பண்ணி கொண்டிருப்பாங்க. நம்ம அது என்ன ப்ரைஸுக்கு வைப்பீங்க, இதாக கணக்கு காய்ச்சி கொண்டிருப்பாங்க. கூட பர்சனில் யாரையும் கண்டெக்ட் பண்ணி இதில் ஒருத்தர் உங்களை பர்சனில் கண்டெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேர்ன்றேன், நான் உங்கள்கிட்ட பை பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கோயின்ஸ் எல்லாம் வேண்டி போட்டு செல்ஃப் ட்ரான்சாக்ஷன்லாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்கேம் நடக்க சான்ஸ் இருக்குது. பி கேர்ஃபுல். ரைட், அடுத்தது இந்த பை மைனிங் அப்படின்ற நெட்வொர்க். We are pleased to announce that we intend to go to the open network period of Mainnet in the year of 2024 if there specific conditions are met. What are the 3 conditions and what does the community need to do to meet them? அதாவது அவங்க 2024ஆம் ஆண்டு இதை மெயின்னெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. பட் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்தால் அவங்க மெயின்னெட்டை லான்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை பிக் போகலாம். இது உங்களோட கம்யூனிட்டிக்காக, உங்களோட கோயின்ற ஸ்பேனுக்காக, லைஃப் ஸ்பேனுக்காக, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த 3 கண்டிஷன்ஸும் அவங்க மேட் பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இந்த புக்ஸ் மாதிரி இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாக கண்டிஷன், ஃபினிஷ் எனி ஓப்பன் நெட்வொர்க் ப்ரிப்பரேஷன், ஒர்க் இன் டெக்னாலஜி, ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் அண்ட் லீகல் ஃப்ளோ. இந்த லீகலான இதுகள்லாம் அவங்க செஞ்சிடுவாங்க. அப்புறம் V2 ரோட் மேப்
ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரோட் மேப்பில் என்னமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ப்ரோ பார்த்துக்கலாம். அப்புறம் கண்டிஷன் 2 அச்சீவ் த ஃபாலோயிங் கோல்ஸ் இன் நெட்வொர்க் கேவிசி மிக்ரேஷன் அண்ட் யூட்டிலிட்டி கிரியேஷன்ஸ். இதில் கேவிசி எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மிக்ரேஷன் பண்ணியிருக்கணும். கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க டைக்கிட்ட தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ண நேரத்தில் நீங்கள் கேவிசி பார்த்துக்கொள்ளுங்க. டைக்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்காண்டு. எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகாது, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மைனிங்கில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேவிசி கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கா, சரி வந்தும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் உள்ளவே அந்த கேவிசி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கள் சேனல் அதை பற்றி இல்லை, வேறு சேனலில் பார்த்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கேவிசி கம்ப்ளீட் பண்ணவங்க ஓகே ஆனவங்களுக்கு மிக்ரேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதிலேருந்து பை வாலெட்னு சொல்லி பை ப்ரௌசர் பை வாலெட்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அவங்க மிக்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வேறு வீடியோஸ் சேனல்களோட வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்து இது எப்படி இந்த பை ப்ரௌசர்னா என்ன, பை வாலெட்னா என்ன, பை மைனிங்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இதில் பற்றி நான் இந்த வீடியோ மேக் பண்ண விட்டுட்டு பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேவிசி எல்லாம் மிக்ரேஷன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் இந்த இவங்களுடைய மெயின்னெட் ஓப்பனுக்கு வரும். அப்புறம் கண்டிஷன் 3 தி அப்சன்ஸ் ஆஃப் அன் அன்ஃபேவரபிள் எக்ஸ்டெண்டல் என்வாயர்மெண்ட் விச் வுட் ஹிண்டர் த சக்ஸஸ் ஆஃப் ஓப்பன் நெட்வொர்க். அதாவது வேர்ல்டில் கணக்க கிரைசிஸ் நடந்துருக்கு. அந்த போராக இருந்தானே, இந்த போராக இருந்தானே, பேண்டமிக், அதாவது ஊரடங்குகள், நோய்கள் வரலாம். அப்படி கணக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, இயற்கை அழுத்தங்கள் அப்படி இல்லாமல் இதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஹோல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுமே கிராஷ் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம், இந்த கிராஷிங்களுக்கெல்லாம் பயந்து இப்படியெல்லாம் எதுவும் நடக்காட்டி, இது 3வது கண்டிஷன். இப்படி நடக்காத பட்சத்தில் இவங்க இந்த மெயின் நெட்டை ஓப்பனுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மெயின் நெட்டு அதை வர ப்ரொசஸை நாங்கள் எப்படி வித்ரா பண்ணலாம், எந்த எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது, எப்படி நாங்கள் வேண்டலாம் விற்கலாம், அந்த ஆப்ஷன்லாம் ப்ரோ தான் வரப்போகுது. இந்த 3 கண்டிஷன்ஸ் ஒன்று கேவிசி, மற்றது இயற்கை அழுத்தங்கள், இந்த வேர்ல்டு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அடுத்தது நான் முதலால் சொன்ன மாதிரி அந்த லீகலான இதுகள்லாம் ஓகேவா ஆகிட்டுனா மட்டும் அவங்க லான்ச் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர். இல்லாட்டி நாங்கள் வளமையாக மைன் பண்ணிக்கிற மாதிரி மைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம் எப்போ வரும்னு பார்ப்போம். அடுத்தது முக்கியமான விஷயம், பைனான்ஸுக்கு வாங்க. பைனான்ஸ்டு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து மேலே சர்ச் பாரில் லான்ச் பேட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். லான்ச் பேட் LAUNCHPAD லான்ச் பேட் சர்ச் பண்ணிங்கன்னா இருந்தால் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். இப்போ போய்க்கிட்டு இருக்கிற லிஸ்ட் AI ஃபார்மிங். இது ஸ்லீப் ப்ளஸ் ஏன்னு சொல்லி ஒரு கோயின். இந்த ஃபார்மிங் என்னென்னா, நாங்கள் ஒரு கோயினை ஸ்டேக் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேக் பண்ணலாம். எங்கிட்ட இருக்கிற ஒரு கோயினை கொடுத்து BNB இருந்தாலும், TGUSD இருந்தாலும், FTGUSD இருந்தாலும் கொடுத்து ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேக் பண்ணுறது மூலம் எங்களுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க. என்னத்தில் ரிவார்ட்ஸ் தருவாங்க, இந்த ஃபார்மிங் எந்த கோயினை நாங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோமோ இந்த AI கோயினில் எங்களுக்கு ரிவார்ட்ஸ் தந்துட்டுருப்பாங்க. ஒவ்வொரு மந்த்தியானத்துக்கு அந்த ரிவார்ட்ஸ் தந்துட்டுருப்பாங்க. இது ஃப்ரீ. நான் இவ்வளோ நாளும் இதை பற்றி பேச ஆராயாமல் விட்டுட்டேன். இல்லை பைனான்ஸில் ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி கணக்கை வேறு லெவலில் போன நேற்று ஒரு NFPன்னு ஒரு கோயின் வந்து அதில் ஃபார்மிங் போட்டிருந்தாங்க, azcoinல ஃபார்மிங் போட்டிருந்தாங்க. நான் இதில் பற்றி தெரியாது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஃப்ரீயாக நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் ஸ்டேக் பண்ணுறது எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுற BNB யூஸ் பண்ணலாம். BNB நீங்கள் இதில் ஸ்டேக் பண்ணலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டேக் பண்ணலாம். போய்ட்டு அந்த BNB உங்களோட ஸ்போர்ட் வாலெட்லையோ இல்லை ஃபண்டிங் வாலெட்லையோ இருக்கலாம். ஸ்டேக்குன்னு சொல்லி ஆப்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு AI ப்ராஜெக்ட்டுகள் வேறு லெவலில் போகுது. Web3 அண்ட் AI ப்ராஜெக்ட்லாம் இந்த இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ இதில் வந்து ஸ்டேக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். BNB பூல் எல்லாத்தையும் விட BNB பெட்டராக இருக்கும். ஸ்டேக் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்டேக் ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற மினிமம் ஆப்ஷன் கேட்கும். மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களோட எவ்வளவு அவைலபிள் கார்டு கொண்டு இப்படி வந்து அவைலபிள் காட்டும். மேக்ஸிமம் நான் ஒரு $10 $10.5 பெறுமதியான BNB நான் வச்சிருக்கிறேன். அதை நான் மேக்ஸிமம் கொடுத்து ஃபுல்லாக அவ்வளோத்தையும் நான் ஸ்டேக்கிங்கில் போட போகிறேன். ஏன்னா நான் ரிடீம் பண்ண நேரத்தில் BNB தனியாக எடுத்துக்கொள்ளலாம். ரிவர்ஸ் இதுக்கு தனியாக வரும். ஒரு நேரத்தில் ஒரு காலில் 2 வாங்க மாதிரி. ஸோ ரிடீம் பண்ண நேரத்தில் தேவையான நேரத்தில் நான் எனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் BNB ரிடீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்னோட எங்கேருந்து அங்கே கொண்டு போயிடும். அதோட ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கொடுக்காம எனக்கு ரிவார்ட்ஸ் பண்ண இருக்கும். நான் இப்போயும் கிளைம் பண்ணிக்கலாம். அல்லது அந்த டோக்கன் லான்ச் பண்ணுற நேரம் 15 நாளைக்கு பிறகு லான்ச் பண்ணுவாங்க. 7 நாளைக்கு ஃபார்மிங்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல வச்சுக்கொள்ளலாம். அது லான்ச் பண்ணுற நேரத்தில் இது வேறு லெவலில் போகிற நேரத்தில் ப்ரைஸ் மேலே போகிற நேரத்தில் நான் விற்றுட்டு வெளியே வந்துடுவேன். விற்றுட்டு அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இது ஃப்ரீயாக வரது. லான்ச் பேடில் வர காயின்ஸ் எல்லாமே இப்படித்தான். இனி லான்ச் பேடில் வர காயின்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போடலாம்னு இருக்கிறேன். அது ஒவ்வொரு மந்த்தியாவது கூட ரிவார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து தன்னுடைய வாட்டில் சேவ் ஆகினே இருக்கும். நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு 0.04 இருந்தது அந்த AI இன்ஸ்டால் ஸ்போர்ட்டில் நான் இது செஞ்சுட்டேன். நான் கொஞ்சத்தை ரெடீம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த இதையும் நான் ரெடீம் பண்ணியிருக்கேன். ரெடீம் பண்ணதோட 0.03 நாளாக என்னமோ வந்து நிற்குது என்னுடைய மொத்த ரெடீம் இது ஆப்ஷன்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீன்னு பட்டா இது ரிஸ்க் ஃப்ரீ தான். 10 இதோ 5 உங்களோட விருப்பமான BNB அளவை நீங்கள் போட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு மணித்தியாலமும் 7 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோயின் வந்தால் கூட 10 AI கோயின் வந்தால் கூட அந்த ஒரு 10 AI கோயினும் எனக்கு ஒரு AI கோயின் எனக்கு $1 இதானா கூட எனக்கு $10 லாபம் சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும்.
சில நேரத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தானும் வேண்டும், இல்லை ரிஸ்க் இல்லை, இல்லை இந்த ட்ரேடிங் பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் லொஸ்ட்டுக்கு பயப்படணும். இது நாங்கள் ஸ்டேக் பண்ணுறோம். ஸ்டேக் பண்ணால் நாங்கள் காசை பேங்கில் போகிற மாதிரி வட்டியும் எடுத்துக்கொள்ளலாம், முதலையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே ஆப்ஷன் தான் எங்களுக்கு. இதில் 2 வருது, ஒன்று பிஎன்பியும் வரப்போது, அடுத்து ஏஐ கோயினும் வரப்போகுது. இனி வர ப்ரொஜெக்ட்டுகள், ஃபார்மிங் ப்ரொஜெக்ட்டில் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே கேஸ், இன்றைக்கு எல்லா மைனிங் எல்லா விஷயங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்தால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பை. தேங்க்யூ.